द्वारकनाथ कृष्णा गोपिका जना प्रमद संकुलाः कृष्णा पंकजे क्षणा अमृतधारया कृष्णा संप्लुता इव स्तिमिततां कृष्णा ददुस्त्वत्पुरोगताः। குருவாயூரப்பனா கோகுலத்து மன்னனா குழந்தையாக கோலம் தரும் மாமாய வண்ணனாம் நாராயணீயமெனும் நல்விருந்தின் நாதனாம் நாமரசத்தேனினிமை கூட்டுகின்ற ஆயனாம் நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயணா ஸ்ரீமன் நாராயணா நாராயண பட்டதிரி உருகும் பரமனாம் நலம் தரும் நாராயணீயம் அருள் வழங்குமே தினம் நம்மை காக்குமே. ராஜ்ஞாத பாரண முகூர்த்த சமத்திகே தாத்து வாரைவ பாரணமகாரி பவத் பரேனே பிராப்தோ முனிஸ்ததத திவ்ய திருசா விஜானன் க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜடோ விததான கிருத்யாம். அம்பரீஷன் தான் சாலக்கிராம தீர்த்தத்தை பருகிட்டு துவாதசி பாரணையை முடிச்சுட்டான்ற ஒரு கோபத்துல துர்வாச மகரிஷி அவனை அடுத்த நிமிஷமே நீ வைஷ்ணவ பக்தனே இல்ல, எங்களை மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்களை அவமதிப்பதற்காகவே நீ அகங்காரத்தோட பரிபாலனம் பண்ணிட்டு இருக்க, உன்னை தொலைச்சுடுறேன் அப்படின்னு தன்னுடைய தலையிலேந்து ஒரு கேசத்தை கிள்ளினார். தன்னுடைய ஜடையிலேந்து கிள்ளி அதிலேந்து ஒரு பிசாச உருவாக்கி நீ போய் இந்த அம்பரீஷனை அழிச்சுட்டு வா அப்படின்னு அவர் அப்படி அனுப்புறார். அப்ப கூட அவருடைய திருவடியை அவன் கெட்டியா பிடிச்சிட்டு இருக்கான். தான் தள்ளி நின்றுண்டார். உனக்கு தைரியம் இருந்தால் நான் அனுப்பிச்சிருக்கக்கூடிய இந்த ஒரு பூதத்தை நீ சமாளி பார்க்கலாம் அப்படின்னு அவனிடத்துல கோபமாக இருக்கான். அப்ப குருவாயூரப்பா, அம்பரீஷன் என்ன பண்ணணும்? அந்த இடத்தை விட்டு ஓடினானா இல்ல துர்வாசருடைய காலில் விழுந்து தயவு பண்ணி நீங்க ஏவின ஏவலான அந்த பூதத்தை திருப்பி அழிச்சுக்கோங்க, நான் மன்னிப்பு கேட்கிறேன்னு ஏதாவது சொன்னானா? ஒண்ணுமே சொல்லல. பிராப்தோ முனிஸ்ததத திவ்ய திருசா விஜானன் க்ஷிப்யன் கிருதோத்ருத ஜடோ விததான கிருத்யாமோ. செவ்வை சூடுவார் தமிழ் பாகவதத்துல சொன்னார், சீற்றமுடு அவள் செஞ்சடை நிலத்திடை அடித்து அங்கு ஆற்றலோடு கை வாழொடு மார்த்தொடு பூதம் தோற்ற நீ இவன் உயிர் தொலைத்து ஏகன செற்றால் மாற்றரும் சினத்து அதுவர உடைந்திலன் மன்னன். ராஜா எந்த கவலையும் படல, கைய கூப்பிண்டான், நேர நாராயண ஸ்மரணம் பண்ணிண்டு என் பேர்ல ஒன்னும் தப்பு இல்லைன்னா இந்த துர்வாசருடைய கோபம் என்ன ஒன்னும் பண்ணக்கூடாதுன்னு கைய கூப்பி பணிவோட அங்க இங்க நகராம எந்த பதற்றமும் இல்லாம எதிர வரக்கூடிய துர்வாசருடைய அந்த ஒரு ஏவலை தான் எதிர்நோக்குவதற்கு தயாராக இருந்தானாமே. குருவாயூரப்பா, இந்த சரித்திரம் சத்தியமான பட்டத்ரி 33வது தசகத்தினுடைய 5வது ஸ்லோகத்தை பூர்த்தி பண்றார். அதனுடைய தமிழ் பாசுரத்தை நம்ம பார்த்தோம்னா, துர்வாசல் தாமதத்தால் பாரனை நேரல் தானோ சோர்வுறத்தடையாம் என்றே உள் பெயர் தன்னையில் நீ பாரணையாக நன்னீர் பெருகினல் ஞானத்தாலே ஓர்த்திடு முனிவர் அங்கே பேயொன்றை தோற்றுவித்தார். அப்போ அவரால் ஆபிச்சாரப்படுத்தப்பட்ட அந்த ஒரு தேவத்தை என்னாச்சு, அம்பரீஷனுடைய கதி என்ன அப்படின்றத அடுத்த ஸ்லோகத்துல, இந்த தசகத்துல 6வது ஸ்லோகத்துல பட்டத்ரி துவங்க இருக்கார். துவங்கட்டும். அதற்குள்ள நாம் இப்போது தரிசிக்க வேண்டிய திருக்கோயிலுடைய ஒரு தரிசனம் என்ன? தமிழ்நாட்டில் பூதேரி புல்லவாக்கம் என்ற ஒரு கிராமம். எங்கே அமைந்துள்ளது இந்த கிராமம்?
செய்யாறிலிருந்து சுமார் 15 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த ஒரு கிராமத்திலே கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய திவ்ய தரிசனத்தை நாம் அடைய இருக்கின்றோம். இதோ திருக்கோயிலையும் நாம் அடைந்து விட்டோம். 600 வருடம் பழமை வாய்ந்த இந்த திருக்கோயில் என்று கோயிலை நாம் நோக்கும் போதே நமக்கு புலப்படுகின்றது. சிறிய கோபுரம், அந்த கோபுரத்திலே கலசங்கள் நம்மை வரவேற்க கோபுர தரிசனத்தோடு உள்ளே நுழைந்து விட்டோம். தீபஸ்தம்பத்தை கடக்கின்றோம். பலிபீடத்தையும் வணங்கி கொடிக்கம்பத்திலே நமஸ்கரித்துக் கொண்டு கோயிலுக்குள்ளே இதோ பிரவேசம் செய்தோமே. ஆனால் எல்லா வைணவ ஆலயங்களிலும் இருப்பது போல கருடன் பெரிய திருவடியாக தனி சன்னதியாக நமக்கு காட்சியை அளிக்கின்றார். ஆனால் மற்ற திருக்கோயிலை விட இந்த திருக்கோயிலிலே கருடனுடைய திவ்ய தரிசனத்தில் ஒரு விசேஷம். தன்னுடைய திருக்கரங்களை நெஞ்சிலே அணைத்துக் கொண்டு வித்தியாசமான கோலத்தோடு நமக்கு காட்சி அளிக்கக்கூடிய கருடனையும் தரிசித்து உள்ளே நாம் வலம் வர ஆரம்பிக்கின்றோம். பக்தர்களே, இந்த திருக்கோயிலிலே ஒரு ஆச்சரியமான திவ்ய தரிசனம். 2 பழமையான உற்சவ மூர்த்திகள் எழுந்தருளி இருப்பதுதான். அதிலே ஒரு உற்சவ மூர்த்தியினுடைய தரிசனத்தை இதோ அடைய துவங்கிவிட்டோம். சிறிய திருமேனி, நின்ற திருக்கோலம், அழகான திருத்தோள்களிலே சற்றே வித்தியாசமாக திருமுகத்திலிருந்து சற்று விலகி இருக்கக்கூடிய ஆச்சரியமான சங்கு சக்கரங்கள் மிளிர தன்னுடைய திருமுகத்திலே திலகமானது பளபளக்க அபய கஸ்தமாகவும் மற்றொரு கஸ்தத்தை வரத கஸ்தமாகவும் வாரி வழங்கக்கூடிய எம்பெருமானுடைய திவ்ய தரிசனம். கல்மாலைகளை சார்த்தி கொண்டு பிரகாசமான திருமுகத்துடனும் நீண்ட நாசியுடனும் மந்தஸ்மிதத்துடனும் காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் சிகப்பு வஸ்திரத்தை தரித்துக் கொண்டு கிரீடம், கல்மாலைகள், கையிலே தாமரை ஆகியவற்றுடன் காண கிடைக்காத தரிசனத்தை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். அதே போன்று மற்றொரு புறத்திலே பூமாதேவியானவள் அவளும் சிகப்பு வஸ்திரத்துடனும் கல்மாலையுடனும் வலது கையிலே தாமரை புஷ்பத்துடனும் ஆச்சரியமாக 2 தேவிமார்களும் தன்னுடைய திருவடி சேவையை அளிப்பது இங்கு நமக்கு விசேஷமான தரிசனமாக அமைகின்றது. அதே கோலத்திலே மற்றொரு உற்சவமூர்த்தியாக எம்பெருமான் இங்கு நமக்கு காட்சியை அளிக்கின்றார். நின்ற திருக்கோலம், சங்கு சக்கரம், யஜ்ஞோபவீதம், அழகான தாமரை பீடத்திலே அகன்ற திருவடியினுடைய ஒரு ஆச்சரியமான தரிசனம். பச்சை வஸ்திரத்தை தான் தரித்துக் கொண்டு கருணையான திருமுகத்துடனும் சிரித்த முகத்துடனும் காட்சியளிக்கக்கூடிய இவருக்கு ஒரு புறத்திலே ஸ்ரீதேவி நாச்சியார் ஆனவள் அவளும் பச்சை வஸ்திரத்துடன் கிரீடத்துடனும் இடது கையிலே தாமரையுடனும் ஆச்சரியமான தன்னுடைய திருவடி சேவையை அளித்துக் கொண்டிருக்கின்றாள். மற்றொரு புறத்திலே பூமாதேவி நாச்சியார் ஆனவள் அவளும் திருவடியிலிருந்து திருமுடி வரை வலது கையிலே தாமரை புஷ்பத்தை வைத்துக் கொண்டு கிரீடத்தை தான் தரித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஆதிகேசவ பெருமாளுடைய ஸ்ரீதேவி பூதேவி சமேத 2 உற்சவமூர்த்திகளுடைய திவ்ய தரிசனம் இந்த நன்னாளிலே இந்த திருத்தலமே பிதிர்தோஷங்களை நீக்கக்கூடிய திருத்தலமாக இந்த திவ்ய தரிசனம் அமைவதாக தலவரலாறு கூறுவதால் இன்றைய தினத்திலே நாம் இந்த திவ்ய தரிசனத்தை அடைந்து பிதர்களுடைய ஆசியையும் வீட்டில் இருந்தவாறே பெறக்கூடிய பாக்கியத்தை அடைகின்றோம். இரு எம்பெருமான்களுடைய திவ்ய ஹாரத்தியோடு நாம் நாராயணியத்தின் 33வது தசகத்தின் 6வது ஸ்லோகத்தை பட்டத்ரி எவ்வாறு துவங்குகின்றார் என்பதை சிரவணம் செய்வதற்காக குருவாயூருக்கு திரும்பிவிட்டோம். அவரும் துவங்கிவிட்டார். குருவாயூரப்பா, கிருத்தியம் சதாம் அசிதராம் புவனம் தகந்தியம் அக்ரே அபிவீக்ஷ்ய நிருபதிஹீன பதஸ்ய கம்பே தொத்பக்தபாதம் அபிவீக்ஷ்ய சுதர்சனம் தே கிருத்தியானலம் சலபயன் முனிமல் வதாவேத். எரிக்கக்கூடிய ஜுவாலையோட எதிர வந்துருக்கக்கூடிய ஒரு ஆபிசாரம், துர்வாசரால் பிரயோகப்பட்ட அந்த ஒரு பூதம் இவரிடத்துல அந்த சக்தி வரது. பயப்படாம நாராயணா அச்சுதா கோவிந்தான் இவன் கைய கூப்பின்னு இருக்கான். ஏவின துர்வாசரும் பயப்படல. அவர் இவன் அழிஞ்சு போயிடுவான்னு நினைச்சுட்டு இருக்கார் அம்பரீஷன் இடத்துல. அம்பரீஷனும் எதிர வரக்கூடிய சக்தியை பார்த்து பயப்படல. ஆனா குருவாயூரப்பா, யாருக்கு கவலை வந்தது தெரியுமா? அடுத்த க்ஷணமே தொத்பக்தபாதம் அபிவீக்ஷ்ய சுதர்சனம் தேக, ஒன்னால் அளிக்கப்பட்ட சுதர்சனாழ்வான் அம்பரீஷனுடைய ராஜ்யத்துல சக்கர ராஜ்யனாக பரிபாலனம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு பரம கோபம் வந்தது. இருந்த இடத்துல இருந்து எம்பெருமான் திருக்கையிலேந்து மட்டும்
தான் பிரயோகம் பண்ணப்பட்டு அவருடைய திருக்கையிலே தாங்கக்கூடிய சக்கரமாகவோ பிரயோக சக்கரமாகவோ இருந்து பழக்கப்பட்ட சுதர்சனாழ்வான் தானாகவே அந்த ஆபிசார பிரயோகத்தை எடுத்துண்டு அம்பரீஷனை காப்பாற்றுவதற்காக சுதர்சனாழ்வான் விருன்னு கிளம்பிட்டானா. தாழாதே சார்ங்கம் உதைத்ததுன்னு ஆண்டாள் நாச்சியார் திருப்பாவையில சொல்லுவா. ராவணனை பார்த்த உடனே ராமனுடைய அம்புரா தூணில இருந்த பானங்கள் அம்புகள் எல்லாம் ராமன் எடுத்து பிரயோகப்படுத்தாமலேயே ராவணன் பேர்ல இருக்கிற கோபத்துல விருன்னு கிளம்பித்தான். அதுபோல இந்த அம்பரீஷனை காப்பாற்றுவதற்காக எம்பெருமானுடைய சங்கல்பம் இல்லாமையே அந்த சுதர்சன சக்கரமானது நேர அடுத்த க்ஷணம் என்ன பண்ணிட்டுன்னா, ஒரு விளக்குல போய் விட்டில் பூச்சி எப்படி விழுமோ அதே பாவத்துல எதிர வந்த அந்த ஆபிசார பிரயோகமான அந்த ஒரு பூதத்தை ஒரு நிமிஷத்துல சுதர்சனாழ்வான் அப்படியே பஸ்மமாக்கிட்டார், புசிக்கு எரிச்சு தள்ளிட்டார். காரணம் என்னன்னா, நாராயண பட்டத்திரி சொன்னார், ஒரு பக்தனிடத்துல போய் அபச்சாரப்படலாமா? என்ன ஞானியா இருந்தா என்ன, மகர்ஷியா இருந்தா என்ன? அம்பரீஷனுடைய பக்தியை மெச்சி, குருவாயூரப்பா நீ அன்னைக்கு எதனால சுதர்சன சக்கரத்தை அவருக்கு கொடுத்த அப்படின்ற ஒரு காரணம் இன்னைக்கு எங்க எல்லாருக்கும் தெரியும். ஆனா அம்பரீஷனுடைய சிந்தனை இருக்க, நாம தவறு பண்ணல, நாம குற்றம் பண்ணி இருந்தால் தண்டனை அனுபவிப்பதற்கு நம்ம தயாராக இருக்கணும்னு ஆகிட்டான். ஆனா அவன் பேர்ல தப்பு இல்லாததுனால அக்ரே அபிவீக்ஷியன்ற பதிகி நபதஸ்ய அடுத்த க்ஷணமே கைய கூப்பிண்டானாம். வள்ளுவர் அழகான ஒரு நீதியை இந்த அம்பரீஷனுடைய சரித்திரத்தோடு நம்ம ஒத்து பார்த்தோம்னா, காக்க பொருளா அடக்கத்தை ஆக்கம் அதனினும் உங்கில்லை உயிர்க்கு. அடக்கம் பண்பு ஒத்தனுக்கு இருந்துருத்துன்னா அதை விட செல்வம் அவனுக்கு வேற இல்லையா. எல்லா செல்வங்களும் தானாகவே தேடி வரும்னு வள்ளுவர் சொல்வார். அந்த ஒரு பாவத்துல தான் அடக்கத்தினால இருக்கிறதுனால சர்வ பெருமையும் இவன் அடைய போறான். ஞானம் இருந்து தபஸ் இருந்து அடக்கம் இல்லாததுனால வினயம் இல்லாததுனால துர்வாசர் கஷ்டப்பட போறார். என்ன கஷ்டப்பட்டார்னா, சுதர்சன சக்கரம் கிளம்பித்தோன்னு குருவாயூரப்பா கிளம்பினது அந்த பூதத்தை எரிச்சுட்டு என்ன பண்ணணும், அடுத்த நிமிஷம் இந்த அம்பரீஷன் பக்கத்துல வந்து எந்த இடத்துல இருந்ததோ அந்த யதாஸ்தானத்துக்கு வந்துடணும். அப்படி வரலையா, யார் ஏவினாரோ அந்த துர்வாச மகரிஷியே அது வேகமா அவரை எரிக்கக்கூடிய அளவுக்கு தன்னுடைய ஜுவாலைய பெருசாக்கிண்டு வேகமா அவரை துரத்த ஆரம்பிச்சது. பார்த்தார் துர்வாசர், அடாடா நாம ஏவல் பண்ணது குற்றமில்லாத ஒருத்தனுக்கு பண்ணதுனால அது நம்மையே துரத்த ஆரம்பிச்சிருத்தே, இந்த சுதர்சன சக்கரத்துக்கிட்டேந்து நம்ம எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியலையேன்னு பூதமும் ஐந்தது கண்டு அருந்தவள் பொருட்கள் ஓது நாற்றிசை எங்கனவும் ஓடின ஓடச் சோதி ஆழியும் வீட்டிய பின் தொடர்ந்தேகம் போக மாதவள் வடவரை நுழைஞ்ச புக்கொளித்தார். பல இடங்களுக்கு அவர் ஒழிஞ்சு ஓடுறதுக்காக துர்வாசர் ஓடுறார். பாகவதனிடத்திலேயே அபச்சாரப்பட்டேன்னு சுதர்சன சக்கரம் துரத்துறதாமேன்னு இந்த ஆச்சரியமான சன்னிவேசத்தை நாராயண பட்டத்திரி தொடர்கிறார். எவ்வாறு தொடர்கிறார் என்ற ஒரு வைபவங்களை எல்லாம் பூதேரி புல்லவாக்கம் கிராமத்தில் ஆதிகேசவ பெருமாள் திருக்கோயிலில் கோயில் கொண்டிருக்கக்கூடிய ஆஞ்சநேயர், தன்வந்திரி, சுதர்சனமூர்த்தி, வேணுகோபால சுவாமி இவர்களுடைய திவ்ய தரிசனத்தோடு நாராயணியத்தின் அடுத்த பகுதியிலே தொடர்ந்து கேட்கலாம். ஸ்ரீ கிருஷ்ணாய துப்யம் நமகா. நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா நாராயணா ஸ்ரீமன்னாராயணா